ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவில் நம்பர் 3 ஃபார்மேட்டுக்கு ஒரு தமிழ்நாடு பிளேயர் இடம் பிடிப்பதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வாய்ப்பு நம்ம சாய் சுதர்சனுக்கு கிடைச்சது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி என்னதான் நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சாய் சுதர்சன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஐபிஎல் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல்ல அதிக ரன்களை அடிச்சு ஆரஞ்சு கேப்பு வாங்கி டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இருந்து, அதனாலதான் இவருக்கு இந்தியன் டீம்ல புஜாரோட பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க நம்பர் 3 ஃபார்மேட்ல. எனக்கே ஒரு ஷாக்கிங். புஜாரா கையில அந்த கேப்பை வாங்கி இருக்கிறாப்ல. அதுல என்ன ஒரு ஆனந்தம்னு பாருங்க. சாய் சுதர்சனுக்கு கேப் வாங்குறது முக்கியம் இல்லை தம்பி, புஜாரா மாதிரி ஆடணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மனசுல இருந்தது. சாய் சுதர்சன் ஐபிஎல் மாதிரியே 30-40 ரன்ஸ் கன்சிஸ்டன்சியா அடிப்பாருன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்த நிலையில நானும் கூட அதை எதிர்பார்த்தேன். பட் இருந்தா அவர் என்னதான் பண்ணுவார்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ்ல ஹெட்டிங்லி என்ற மைதானத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. புஜாரா கையில டெஸ்ட் கேப்பை வாங்கிட்டு 317வது வீரரா களம் இறங்கி இருக்காரு நம்ம சாய் சுதர்சன். அதாவது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். தமிழ்நாடுல இருந்து போய் இந்தியன் டீமுக்காக ஆடி அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெபியூட் மேட்சே இங்கிலாந்துல நடக்கு. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுலும் எஸ்எஸ்வி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் லஞ்சுக்கு 10 நிமிடம் தான் இருந்தது. அப்படின்னு இருக்க சமயத்துல கேஎல் ராகுல் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. பின்னாடி களமிறங்கினா நம்பர் 3 ஃபார்மேட் புஜாரா இடத்துல களமிறங்கினா சாய் சுதர்சனை பென் ஸ்டோக்ஸ் கட்டம் கட்டி தூக்கி விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வச்சு செஞ்சு விட்டாரு. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்தது பென் ஸ்டோக்ஸ் பொறுத்த மட்டும். நான் எதிர்பார்க்கவே இல்லை பென் ஸ்டோக்ஸ் சாய் சுதர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு செட்டப் வைப்பாரு எனக்கு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் 2 பால் பிரையான் கார்ஸ் வீசினாரு. அதுல சாய் சுதர்சன் தப்பிச்சிட்டாப்ல. அடுத்த 2 பால் பென் ஸ்டோக்ஸ் அந்த காலு கட்டியே லெக் ஸ்டெம்ல காலு கட்டியே போட்டதுனால திக் எட்ஜ் ஆகி கீப்பர் கையில அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு சாய் சுதர்சன். டக் அவுட் தம்பி. ஐபிஎல் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல தம்பி, டெஸ்ட் டீம்ல செலக்ட் ஆகி அடிக்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப தெரியுதா நம்பர் 3 ஃபார்மேட் புஜாரா எப்படி ஆடி இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்பர் 3 ஃபார்மேட் ராகுல் டிராவிட். இதுவும் காலமும் கடந்து போகும். சாய் சுதர்சன் மனம் தளர விடக்கூடாது. நிறைய பிளேயர்ஸ், நிறைய லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருக்கிறாங்க. இன்னும் ஃபீல் பண்ணாத செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டு பொழந்தேடு, அப்படின்னாதான் உனக்கு கன்சிஸ்டன்சியா வாய்ப்பு தருவாங்க. பிசிசி ஆகட்டும், இந்தியன் டீம், பட் இன்க்ளூடட் கௌதம் கம்பீருக்கு மனசே இல்லை. பேஸ் அப்படியே ஃபயர் மூடுக்கு போயிருச்சு. இவனுக்கு பொதுவாக வேற யாராவது இறக்கிருக்கலாம் அப்படின்னு என்ன வரக்குள்ள சாய் சுதர்சன் அந்த குட்ல இருந்து பிடிச்சு ஃபார்முக்கு வந்துடுறா. ராசா தமிழ்நாடு பிளேயர் இந்தியன் டீம்ல ஆடுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீ ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எப்படியாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40+, 30+ அடிச்சிடறா. அப்படின்னாதான் செகண்ட் டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. சாய் சுதர்சன் அவுட் ஆனதா மக்களே நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.